போமர்கள் பெண்ணா பிறந்த தாய் உள்ளமார்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவர்கள் அது மட்டுமல்ல இன்னும் போடுவீங்களே இன்னும் போடாதீங்களே அடி அது அப்படியே அடி கூட அடி விட்டு மடி அடி அது அப்படியே அடி கூட நில்றா கிட்ட வர முதல்ல போட்டு நீ சொல்லுடா எப்படி என்ன சொன்னே என்ன சொல்றீங்க ஆடுவிலே ஆவாதுங்களே என்ன கல்யாண மானவிலே கல்யாணம் ஆவாதுங்களே ஓ அப்படி ஆமாங்க சரி அத மட்டும் இல்லங்க இந்த வந்துவிலே இன்ன மரியாதைங்களே டேய் ஏனா ஊர்ல சரி இத்தனை உட்கார்ந்துட்டாங்களே அவங்க என்ன வந்தையில வராதீங்களே வந்தீங்களே வராதீங்களே என்ன வயசுக்கு வந்தீங்களே வயசுக்கு வராதீங்களே வயசுக்கு வந்தீங்களே எப்படியா வயசு வரும்னு சொல்லி ஏங்கி துடித்து கொண்டு இருக்கும் பாரு இந்த மாதிரி 70 வயசு பாட்டிகாரே பைத்தியக்கார ஐயோ ஐயோ பைத்தியக்கார பேசுறேன் நான் பாட்டில வயசு வருவாங்களா யார் சொன்ன அப்படி வர மாட்டாங்க இவங்க எல்லாருக்கும் நம்ம கலைக்குழு சார்பாக எப்படி தெரியுமா மாராயா யாரும் பேசாதீங்கப்பா ஏன்னா சபரிலே ஆனாம் அப்பா மருகேன் பெண்ணா பிறந்த தாய் உள்ளமா இருக்கேன் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவர்கள் அது மட்டும் இல்ல யார் ஈரோடு அடுக்குவரை சேர்ந்த கலைமகள் நாடக சபா திரு வாத்தியார் எங்கள் அப்பா வாகப்பட்ட அனிமாத்தன் கலைக்குழு சார்பாக கோமணி முதல் வணக்கம் ஆயா கைது வேகமா தட்டு தட்டுக்கு ஆயா ஆயா கை தட்டு ரத்தன போறியா போடு இத்தனை பேர் கை தட்டினாங்களே மூணு பேர் கை தட்டல யாரு உலகளிக்கு ஐஸ்வர்யா ராய் ஒண்ணு தயானா ரெண்டு மூணாவது காட்டுறவா ஆடே வேகமா குண்டு தகலே குசுவே பேரை மாத்திட்டேன் மூணு பேர் கை தட்டினா கூத்தாடுவேன் கூத்தாட மல்ல போய் கிளம்புறேன் சொல்றேன் கேளுங்க பெரியவளே சிறியவளே நம்ம ஒரு கோமாளி வெளிக்கு வந்திருக்காரு கொச்சி கழுவாதியவா அட இல்லடா அட வெளிய வந்திருக்காரு அப்படி எல்லாம் ஜோர கை தட்ட பார்க்கறான்
எல்லாரும் எப்படி கை தட்டுறாங்க? எல்லாரும் எப்படி கை தட்டுறாங்க? இந்த ஆய் எப்படி தட்டுது? கோமாரி நாசமா போ. அப்படி தட்டுது. எல்லாரும் கோமாரி நான் வெளியே. அண்ணா படியறனா. வண்டி ஒரு நிமிஷம் பேசிருந்தனா. பாக்கறதரமா பைத்தியம் சொல்லிடுவாங்க. யார் வராங்க? யாருக்கு பார்க்கலாம்? யார பாருங்க. கேளுங்க பெரியவளே திருவளே. நம்பூரி யார புசந்திருக்காங்கமா. அது யாருன்னு உங்க சார்பாக? எங்க குழுவின் சார்பாக. அது யாருன்னு பார்த்து வரங்க. யாருக்கு பார்க்கலாம் தம்பி? கை கொடுத்தா மேல தர கீழே தரீங்க, கீழே கொடுத்தா மேல தரீங்க. வாயில கொடுப்பார். தமிழ்நாடு பண்பாடு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? வாங்கண்ணா வணக்கம் வணக்கம். எப்படின்னா நீங்க பிடிச்சிடும் நான் பிடிச்சுமே ரெண்டு பேரும் குழுக்கு குழுக்கு குழு யாருக்கு அடிக்க தெரியல. ஆனா குளுக்குற மாதிரி தான். சரி சேதுகள் போயிடலாம். எதுக்கு? எனக்குள்ள கல்லன் விடுறோம். ஏங்க இது இருக்கணும். உங்க கை நான் பிடிச்சுமே ரெண்டு பேரும் நரிமுகமாகிறது. நரிமுகம். ஹாய். காலையில போயிட்டு வந்துட்டேன். எங்க? ஹாய். சரி. How are you? வெங்காய பூண்டு செண்டில்மேன். வெங்காய பூண்டு செண்டில்மேன். வெங்காய பூண்டு செண்டில். நாக்கு போய். நாக்கு. ஏய். அண்ணா சரி அண்ணா என்ன சந்தேகம்? ஊர்ல நாடாங்கண்ட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்க பேர் என்ன? அட்ரஸ் என்ன? அட்ரஸ் என்ன? அடா அட்ரஸ் கேக்குறீங்க. தம்பி ஏன் ஊர் பேரை சொல்றதா இருந்தா நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி நீங்க சொல்லணும். சொல்றீங்களோ? ஆமாங்க. அதே மாதிரி சொல்லணும். ரைட் ஐயா. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நான் செய்யற மாதிரி பின்னாடி செய்யணும். பின்னாடி செய்யணும். ஆமா தம்பி. சொல்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி பின்னாடி செய்யணும். செய்யணுங்க. எப்படி எப்படி எப்படின்னு கேக்குறேன். ஏன் ஊர் பேர் மொத எழுத்தி. நல்ல உதார கேக்குறா. ஏன் ஊர் பேர் மொத எழுத்தி. கட்டி பிடிச்சி. ஓ கட்டி பிடிச்சி. இங்க பிடிக்காது வீட்ல உங்க வாயில போற தாயரி. ஏண்டா கட்டி பிடிச்சா இங்க கட்டி பிடிப்பாங்க. இப்படி அடிக்கணும். வாடா என்ன ஒரே ஆய வந்து ஆய வாடலாம். வாடா. அடடா. புடி வாங்க. என்ன உட்கார்றா. ஆறா வந்த பையன். ஏய் சகோதரா. அப்படியே போ. ஏனா நீ தான அடிக்க தெரியாத அடிச்சே. ஆமா. சொல்லு. எப்படி? கட்டி பிடிச்சி. கட்டி பிடிச்சி. அப்பே விட மாட்டேன் சகோதரா. எங்கடா கை கொடுக்க கூடாது. உட்காரு. தம்பி. ஒரு பாத்தாலமா பயமா கேக்குறாடே. பாக்குறது ஊது பத்தி ஆட்டமா இருக்கறாங்க. அடிச்சு ஒரு இடத்துல ஒடிஞ்சு விழுந்துட்டானா பாவம். நான் சொல்றமே சொல்லுங்க. சரிண்ணா. கட்டி பிடிச்சி. இதெல்லாம் கொழுப்பு தானாயா? கை விடு. வந்து. உட்காரு. தம்பி சின்னமூர்த்தி. நான் சொல்றமே சொல்லுங்க. கட்டி பிடிச்சி. ஹாய் பேச மாட்டியா? ஓமையா? ஹாய் பேசறாதா? ஹாய் பேச வைக்கலாமா? இப்படி நில்லு. ஹாய் பேச வைக்கணுமா? அப்படி நில்லு. கை தூக்கு மேல. கீழே குனியாதடா. மேல தூக்கு. பேசுறா. இப்பதான் ஒரு ஆன்ற வழுத்து வந்திருக்குது. அடுத்தது அம்மாங்கிற எழுத்து வரணும். டேய். என்னடா வந்தா ரெண்டு அடி வாங்கினா சாட்டி பிடிக்க ஓடி போயிட்டான். திக்குவாங்க. தம்பி நான் சொல்ற மாதிரி சொல்லு. உயிரை வாங்காதடா. கட்டி பிடிச்சி 8 மணிக்கு வந்தா என்ன தூக்கிட்டு போறதுடா. கட்டி பிடிச்சி ஜீப்ல நான் மட்டும் நடந்தா வந்தேன். கட்டி பிடிச்சி 10 பேர் வந்தா மண்டை கூதி. ஊரு பேர் கட்டல. ஏசியா பாராயா என்ன இப்படி ஆகி சத்தமா பேசுறது. கட்டி பிடிச்சி 10 பேர் வந்தோம். எதுக்கு 10 பேர் எதுக்கு? போ கோய முடி உட்கார் போ. அண்ணா போடிங்க. வரேங்க. புரே சௌகல இருக்கு. சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லுங்க. பான மரத்துல பாதி வயர் மாட்டோம். கட்டி பிடிச்சி. அவடா நீங்க. வேண்டாம். அவடா நீங்க. வாடாங்க போறோம்னா. போ சொல்லலையா? அப்புறம் என்ன மயிருக்கு போற? கை தூக்கு. உட்கார் போ. வாடா. ஒரே தூக்கு தூக்கிட்டே.
வாடா டேய் வாடா மண்டை குடி வா. எப்படி வாய் வர்க்கே சொல்லு. அண்ணா மகாபிரபு உள்ள இருக்கீங்களா இல்ல சாவ சொல்றியா? இருச்சு அண்ணா ஆயா ஆயா இப்பதான் அடம் பிடிக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும். எங்க இடம் பிடிக்கிறாங்க. இடம் பிடிக்கிறாங்க. அக்கா பெரியக்கா கோ. காராயக்கா அங்க இடம் இல்லனா இங்க வந்து ஒரு சாக்கு பைய போட்டு உட்காருப்பா. நாய் போய் சேர்ச்சு ஒரு சாக்கு பைய ஓ சாக் பை கட்டி பிடிச்சி பிடிச்சி காலோட கால் பின்னி பின்னி இந்த வயசுல பின்ற வயசாயிடுச்சு. கட்டி பிடிச்சி இப்படியே காலோட கால் பின்னி ஏறி கட்டி பிடிச்சி கொளாயில கருமுக தள்ளிடும். அட எட்டு பிடிச்சி பேரு கையில எடுத்து இப்படி தட்டு தட்டுனா கழுவில சொட்டு சொட வரணும். கட்டி பிடிச்சி ஆடு கால் பின்னி கையில பிடிச்ச என்ன சொந்தம் வருது தப்பா இருக்காதீங்க. நம்ம மரியாதை நாடு எஜமான்கள் அவருக்கு என்ன வேலை? மரியாதை நாடு எஜமான்கள் அவருக்கு என்ன வேலை? அவருக்கு பணமரை ஏறும் போது எப்படி ஏறாங்க? கால் கயிறு போட்டு இடுப்பு கயிறு போட்டு உடுக்கயிறு போட்டு உடுக்கயிறு இடுப்பு கயிறு போட்டு மரத்தை கட்டி பிடிச்சு வந்து ஏறி கட்டி பிடிக்கிறாங்க சொன்னல. பணமட்டி இட்டு பிடிச்சி பணமரத்துக்கு மேல ஏறினா என்ன இருக்குது? யாரு பாலை. அந்த பாலை தழுவு தட்டி தட்டி குட்டிகள் விட்டா என்ன வருது? தெலுங்கு மறுமைய தூய் தமிழ் கல்லு கல்லுக்கு தூய் தமிழ் மது அந்த மாவுக்கு பின்னாடி உரை போடு. மா தூர மா தூ மதுரை மயிறு புடிங்க வாமா. அண்ணா ஊருக்கு மதுரை மதுரை. மதுரை இருந்தாலும் உன் பேர் என்ன? என் பேரு சொல்றது நீங்க செட் ஆக மாட்டேன். எங்க சகோதரன் சொல்றேன். ஏமாதிரியே தெரியும். வணக்கம். உங்க பேர் என்னன்னா? சொல்லுங்க. லீ லீ இந்த நீண்ட வார்த்தை சொல்றது வேற படிச்சிடு. எப்படி? பள்ளி தெரியாம சொல்லுங்க. பல்லு தெரியாம லீ உட்கார்ந்து ஜனம் கூத்த பாப்பாங்களா கூத்த பாப்பாங்களா? எப்படி நான் பல்லு தெரியக்கூடாதா? அப்ப என் பேர் உங்க நாத்தடிக்குதா? பிச்சை பிச்சை எடுத்துறேன். அண்ணா நீங்க ரெடில எழுதுறா. அத பல்லு தெரிய சொல்ல முடியாது. சரி லீ லீ மா மா என்ன பிச்சை எடுக்கறேன். எப்படி? மா 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 என்ன சத்தம்? அம்மா என்ன சத்தமா? மா கொஞ்சம் பொறுமை. பொறுமைடா. மா பொறுமை. மா பொறுமை. மா கொஞ்சம் பொறுமை. ஒரு சொல்றா. டேய் பொறுமையா எப்படி சொல்ல முடியும்? சொல்லு பொறுமையா சொல்லு. மா பொறுமையா சொல்றா. யாராவது புரியுதா? நீங்க பொறுமையா கேட்ட. மா இன்னும் கொஞ்சம் பொறுமை. இப்பதான் எடப்பாடி தருமாச்சத்துல ஒருத்தன் படுத்து முடிக்கிட்டு கிடந்தான். எதுக்கு? முடியாம. சரி மா போ போ மூணு சேர்த்து சொல்லுவாங்க. மூணு சேர்த்து இது அங்க போடு. அது இங்க போடு. இது அங்க போடு இங்க போடுனா. ஆனா இது எங்க போடுற? ஏதோ ஒரு பக்கம் போடு. ஏதோ ஒரு பக்கம் போடலாமா? சரி இப்படி போடலாம். லீமாக்கோ கோமாளி சால். சரி அண்ணா கோமாளி. மதுரைக்கார கோமாளி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஆமா நீங்களே யாரு? நாங்களே யார் சொல்றதுக்கு? வாத்தியார் வருவார். சொல்லு. வர சொல்றேன் பாரு.